தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மாணவர்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவது குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திட்டங்களின் தொடர்ச்சியாக மாணவர்கள் நவீன உலகின் தேவைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் திறன் பெற உலகம் உங்கள் கையில் எனும் அறிவூட்டும் கருப்பொருளின் கீழ் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின்படி இத்திட்டம் மாநிலம் முழுவதும் 2 கட்டங்களாக நிறைவேற்றப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது. முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை மாலை 3 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டம், பலவகை தொழில்நுட்ப கல்லூரி, தொழில்துறை பயிற்சி போன்ற அனைத்து துறைகள் சார்ந்த மாணவர்களுக்கும் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளது. கல்வி அனைவருக்கும், உயர்வு ஒவ்வொருவருக்கும் என்ற நோக்கத்துடன் தொழில்நுட்ப அறிவியலை வலுப்படுத்தும் டெல், ஏசர், HP போன்ற உலகத்தரமான நிறுவனங்களின் மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த மடிக்கணினிகளில் மென்பொருள்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும், செயற்கை நுண்ணறிவு மென்பொருளான பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவின் 6 மாத சந்தாவும் கட்டணமில்லாமல் வழங்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாணவருக்கும் உயர்தர மடிக்கணினி பையும் வழங்கப்படுகிறது. அரசு வழங்கும் விலையில்லா மடிக்கணினிகள் கல்வி வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நேரடி ஆதாரமாக உதவுகின்றன என்றும் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் திறன் மேம்பாட்டு மூலம் மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை, மென்பொருள் உருவாக்கம், தரவு உள்ளீடு, டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல், வரைகலை வடிவமைப்பு போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகளை பெறும் புதிய தலைமுறை என்ற அளவில் தகுதியானவர்களாக மாணவர்கள் மாற்றிட உதவுகிறது. இதனால் குடும்ப வருமானம் உயர்ந்து, கிராம நகர இடைவெளி குறைந்து, தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட புதிய தொழில் முயற்சிகளும் உருவாகும் வாய்ப்பு அமையும் என்றும் தெரிவித்துள்ளது. இத்திட்டம் கல்வி மூலம் சமூக மேம்பாடு, தொழில்நுட்பம் மூலம் பொருளாதார முன்னேற்றம் என்பதையும், உலகம் உங்கள் கையில் என்ற தமிழ்நாட்டின் மாபெரும் டிஜிட்டல் கனவையும் நனவாக்கும் வரலாற்று பெருமைகள் சேர்க்கும் மாபெரும் கல்வி புரட்சி திட்டமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் சாதனை படைத்த மாணவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.